அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி சொல்கிறதுனா பண்டாரி வீட்டு வகையை சேர்ந்த பெண் வரனை தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து கோவில்பட்டியில் இருக்காங்க. ஆல்ரெடி நான் அந்த பதிவு போட்டிருக்கேன். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப அவசரப்படுறதுனால நான் பதிவு போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலேயே இருக்கும். இப்போ மறுபடியும் திரும்ப அந்த பதிவு போடுங்கன்னு சொல்லிட்டு பெண் வீட்டார் நம்மகிட்ட வேண்டி விரும்பி கேட்டனால மறுபடியும் நம்ம அந்த பதிவு போடுறோம். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு 28 வயசு நடப்பு நடந்துட்டு இருக்குது மக்களே. 27 முடிஞ்சு இப்போ தான் 28 ஸ்டார்ட் ஆகுது. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸு, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், ஏழை குடும்பம்னு கூட சொல்லலாம். 10வது தான் படிச்சிருக்கிறாங்க. ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அருமையான ஃபேமிலி. கூட பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்குறாங்க. அம்மா அப்பா இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்பேற்பட்ட வரனை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அடிப்படை தேவை கொண்ட ஒரு ஆண்மகன். அதாவது இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் 10வது படித்தவங்க, +2 முடித்தவங்க, ஒரு டிகிரி முடித்தவங்க, இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட அதிகமாக வந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா இப்போ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வரன் வந்து ரொம்ப படிப்பு கம்மியாக இருக்கும், பெண்கள் வரன் சுத்தமாகவே சிக்காது. ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த அன்பு தோழியை பொறுத்த வரைக்கும் 10வது தான் படிச்சிருக்கிறாங்க. அதனால் எந்த கம்யூனிட்டியாலும் மெயினாக வந்து ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஓகே. ஆனால் ஜாதகம் கண்டிப்பாக 100% பார்ப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ராசிக்கு எதெல்லாம் எதுவுமே இல்லை மக்களே. இவங்க ராசி மட்டும் நான் சொல்லிடுறேன். ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி, நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரம். அதாவது இந்த பொருத்தை மட்டும் பார்த்தா போதும், வேறெல்லாம் எதுவுமே நாங்கள் பார்க்க தயாராக இல்லை. எங்களுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, அடிப்படை வசதி இருக்கணும், ஃபேமிலி வந்து நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், ஓரளவுக்கு அந்த அன்பு தோழர் வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு அன்பு நண்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து எந்த ஊராக இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து எந்த ஊராக இருந்தாலும் ஓகே, நாங்கள் சம்மதப்படுறாங்க. ஆனால் என்னோடய பெண் பிள்ளையை வந்து நல்லபடியாக வச்சு காப்பாற்றினா எங்களுக்கு வந்து அதே போதும், வேறெல்லாம் வந்து நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற யாராவது இந்த 10வது நிறையா படிச்சிருப்பீங்க மக்களே. நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்மளோட எப்படி சொல்கிறதுனா இந்த மீடியேட்டர் தொழிலை பொறுத்த வரைக்கும், அமைப்பாளர் தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 10வது படித்தவங்களாம் இன்றைக்கி வந்து வரனே சிக்க மாட்டேங்குது. ஏன்னா பெண் பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது, அதிசயமாக இருக்குது எனக்கு. அதனால தான் சரி அப்லோட் பண்ணால் நிறைய பேர் எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி வரன்றதான் நமக்கு போதும், நம்ம கம்மியாக படிச்சிருக்கோன்னு சொல்லி எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக தான் மெயினாக இந்த பதிவு. அதாவது முடித்தா உடனே முடிக்கலாம். இந்த ஆடி பிறக்கிறதுக்குள்ளே முன்னாடியே உறுதி பண்ணாலும் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஆவணையில் கூட நல்ல நாளாக பார்த்து அவங்க வந்து ரெடி பண்ணிடுவாங்க மக்களே. அதனால் தயவு செஞ்சு நிறைய வாய்ப்பை பயன்படுத்திங்க. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளவங்களுக்கு யாராவது +2 படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் 10வது படிச்சிருந்தாலும் சரி, ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, அதாவது இவங்க வந்து பண்டாரங்கிறனால எங்களுக்கு வந்து ஜாதி தடையிலேன்னு சொல்லிட்டாங்க. ஜாதி தடையே வேணாங்க, எங்களுக்கு வந்து பொண்ணு நல்லபடியாக அமைஞ்சா போதுன்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாய்ப்பு கொடுத்தா அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.